வெட்டி புட்டேன். என்ன மாமா உங்க காயை நீங்களே வெட்டிக்கிட்டீங்க? என் காயை வெட்டி விட்டனா அம்பேல். மாமா அவங்க வாழ்க்கை அவங்களே பாழாக்கிக்கிறத தான் பாத்திருக்கேன். ஆட்டத்துல அவங்க காயை அவங்களே வெட்டிக்கிற முதல் ஆள் நீங்க தான் மாமா. மாப்பிள என் மக மல்லீஸ்வரிக்கு காலாகாலத்துல கல்யாணம் நடக்கலையேன்னு நினைக்கிறப்ப ஆட்டத்துல மனசு லயிக்க மாட்டேங்குது. மல்லீஸ்வரி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் மாமா. ஏண்டி குத்துக்கல்ல மாதிரி புருஷன் வீட்டுல உட்கார்ந்துருக்கா? நல்லா சீகை சிங்காச்சுக்கிட்டு அங்க வெளியே எவ்வளவு எதிர்பார்க்கிற? அட சும்மா இருங்க. மிலிட்டரியில இருக்கிற எங்க மாமா பையன் இன்னைக்கு வராரு. அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓ, மிலிட்டரிக்காரன் என்னைக்கு தான் வரானா? போய் வரவேற்க வேண்டியதானே? ஆமா, இதுவே மெட்ராஸா இருந்தா நானே போய் ரிசீவ் பண்ணிருப்பேன். இதுதான் பட்டிக்காடாச்சே. தாலிங்கிற லைசன்ஸ் கழுத்துல கட்டி எனக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அட்லீஸ்ட் ட்ரீட் மீ as a woman, not as a dog. Mind it. Uneducated family. ஐயோ ஐயோ, தப்புக்கு என்னமா பேசிட்டு போறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? கடைசி வார்த்தை மட்டும் தெரியும். என்னடா என்னடா? டாக், நாய். கருநாயா சென்னாயா? அவ நாயின்னு ஒன்ன சொன்னாலோ என்ன சொன்னாலோ இல்ல நாய்க்கு பிறந்த நாயின்னு சேர்த்து சொன்னாலோ அந்த நாய்க்கு தான் வெளிச்சம். அந்த நாய் அப்படியா சொல்லுச்சு? அந்த நாட்டை இழுத்து வச்சு அறுக்க வேண்டாம் இருக்கே அண்ணன். மாமா, பட்டணத்துல இருந்து மிலிட்டரிக்கார வர்றானே, அவன் என்ன விட அழகா படிச்சவனா இருப்பானோ? ஏன் கேக்குற? அதான் கவலை அவனுக்கு. வெளியூர் காலம் போல இருக்குது. ஒரே அமுத்து வேண்டிட்டான். ஏங்க சார், வணக்கம். ஏப்பா, இந்த ஊர்ல டாக்ஸி ஆட்டோ எதுவும் இல்லையா? இந்த ரோட்ல டாக்ஸி எல்லாம் போவாதுங்க. இது மாதிரி மாட்டு வண்டிக்கு தான் போகும். அச்சா, அப்ப இந்த பொட்டி ஏற்றிடலாமா? முதல்ல கூலிய பேசுங்க. அப்படியா? எவ்வளவு கூலி? 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாவா? ஆமா, எந்த ஊருக்கு போகணும்? இருளக்காடு. இருளக்காடா? அது எங்க ஊருங்களா? எங்க நீங்க 10 ரூபா கொடுக்கணும், 5 ரூபா கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த ஊர்ல எந்த தெருவு? தேரடி தெரு. தேரடி தெருவா? அது நம்ம தெருவுங்க. ஏங்க நீங்க 5 ரூபா கொடுக்கணும், 3 ரூபா கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த தெருவுல எந்த ஊரு? வீரபாண்டி வீடு. வீரபாண்டி வீடா? என்னாச்சு? அது எங்க ஊருங்க? ஏங்க நீங்க 3 ரூபா கொடுக்கணும், 1 ரூபா கொடுங்க போதும். சரி, இப்ப நான் ஏறலாமா? ஏறதுக்கு என்னங்க இப்படி அலையின்னு அலையுங்க? ஏறுங்க ஏறுங்க. ஹாய் ஹாயா. தமிழ்நாட்டு மாட ஹிந்தியில விரட்டினாதான் போகுது. அச்சா, வலது காலை எடுத்து வச்சா உள்ள வரலாம். என்ன மாமா அச்சா வச்சான்னு வரீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. அச்சா பச்சாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அங்கிள் சும்மா தும்முங்க. अंकल मुझे नहीं जानती, मैं सेल्वी हूँ। ओ सेल्विया? சின்ன வயசுல பார்த்தது. तुम खूबसूरत लड़की होगी. நீங்களும்டா அடையாளம் தெரியாத அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துட்டீங்க. உங்க மீசை ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? மிலிட்டரிக்காரனுக்கு மீசை தானே பொண்டாட்டி. ஏன்னா அப்பப்ப தடவிக்கலாம் பாரு. நான் கூட அப்பப்ப தடவிக்குவேன். அச்சா. மதி, உன் வீட்டுக்காரி அந்த மிலிட்டரிக்காரரை பார்த்து உன் மீசை அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காடா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா பாப்போம். செல்வி, இவர்தான் புருஷனா? ஆமாமா, நீங்க ரொம்ப கழிச்சு போயிருப்பீங்க. வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மாப்பிள்ள, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். உங்களுக்கு காதல் கடிதாசி எழுதினாங்களா? காதல் கடிதாசியா? என்னது காதல் கடிதாசியா? என்னது காதல் கடிதாசா? காதல் கடிதாசியா? கள்ள தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த வீட்டுல வேலையே இல்ல. கள்ளு செடிய முளையிலேயே கிள்ளி எறியாம விட்டானே என் பையன். அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். 4 எழுத்து படிச்ச திமிரு இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. நம்ம வீட்டு நடுக்கூடத்துக்கு வந்த விஷயம் ஊருக்கு தெரியறதுக்குள்ள அவங்க போயிடுறதா நல்லது. எங்க சித்தப்பா சொல்றதான் கரெக்ட். மானம் கட்டவங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதானே. சரி, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. சம்பந்தப்பட்டவன் பையன், அவன் வந்து சொல்லட்டும். இப்பவே இந்த வீட்டை விட்டு 2 பேரும் ஜோடியா புறப்படுறோம். என்ன மிலிட்டரிக்காரர?
நீங்க இந்த அளவுக்கு ஏமாந்து போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நேத்து ராத்திரி மிலிட்டரிக்காரர் ஒரு சவால் விட்டாரு. இது வரைக்கும் என்ன ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே பிறக்கலன்னு சொல்லி. கடைசியில இந்த மிலிட்டரிக்காரரு இந்த படிக்காத பட்டி காட்டாட்ட ஏமாந்து போயிட்டாரு. என்னடா சொல்ற? அப்பா, இந்த ஆளை ஏமாத்தணுன்றதுக்காக செல்வி எழுதின மாதிரியே ஒரு காதல் கடிதாசம் எழுதி இவர் கண்ணில் படுற மாதிரி வச்சிருந்தேன். இவர் தான் ஏமாந்துட்டாருன்னா எல்லாரும் ஏமாந்து விட்டீங்களே. நான் அப்பவே நினைச்சேன், படிச்ச பொண்ணு இப்படி தப்பெல்லாம் செய்யவே செய்யாதுன்னு. கேப்பார் பேச்சு கேட்டு என் புத்தியும் கெட்டு போச்சு. அக்கா, நான் தான் அவசரப்பட்டு எல்லாரையும் கூட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி வாமா போலாம். அறிவு கெட்டவனே, நீ விளையாடுறதுக்கு உன் சம்சாரத்துடைய வாழ்க்கை தான் கிடைச்சதா? செல்வி, உன்னை தப்பா இல்ல நான் பேசிட்டேன். இதால 4 அடி என்ன அடிச்சிடு. சரி சரி, நீ உள்ள போ. இந்த வீட்டை விட்டு நீ கெட்ட பேரோட தான் வெளியே போகணுமா? வேற ஏதாவது நல்ல வழி இருந்தா யோசி. வரட்டா? மிலிட்டரி பாத்துருவா. இந்த மாதிரி என் மானத்தை வாங்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட ஐடியாவே கேட்டிருக்க மாட்டேன். நம்ம ஐடியா எல்லாம் ஃபாரினுக்கு தான் ஒத்து போகும் போல இருக்கு. இந்தியால கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கு. என்ன? சஸ்பென்ஸ். இட் வில் பி சக்சஸ். ஊர் பிடிச்சிருக்குங்களா? மாப்பிள, ஊரெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த மக்களை தான் பிடிக்கல. ஏங்க? பின்ன என்ன, இன்னும் பழங்காலத்திலே இருக்காங்க. நாகரிகம் சரியா வளரல. என்ன சொல்றீங்க? அந்த குளத்துல ஒரு பக்கம் மனுஷன் குளிக்கிறான், பக்கத்திலே மாடு குளிக்குது. அப்புறம் ஏங்க நம்மள வெள்ளக்காரன் கிண்டல் பண்ண மாட்டான்? வெள்ளக்காரன் கிண்டல் பண்றானா? ஆமா, ஒரு தடவை இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்க்காக எல்லா நாட்டு ராணுவத்தினரும் பிளைன்ல போயிட்டு இருந்தோம். திடீர்னு பிளைன் கோளாறு. யாராவது 3 பேர் கீழே குதிச்சுட்டா பிளைனை பாதுகாப்பா கீழே இறக்கலாம்னு சொன்னாங்க. உடனே வெள்ளக்காரன் ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினா, கீழே குதிச்சுட்டான். ஜப்பான்காரன் ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினா, கீழே குதிச்சுட்டான். உடனே நம்ம இந்தியன் வீரமா ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினா, பக்கத்துல இந்த ரஷ்யனை பிடிச்சு கீழே தள்ளிட்டான். அப்புறம் எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சாங்க. அப்புறம் ஏன் வெள்ளக்காரன் நம்மளை கிண்டல் பண்ண மாட்டான்? நம்ம ஆளு செஞ்சது கரெக்ட். என்ன கரெக்ட்? அதாவது வெள்ளக்காரன் செத்து போயிட்டா அவன் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவா, பாதுகாப்பு இருக்கு. ரஷ்யக்காரன் செத்து போயிட்டா அவன் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவா, பாதுகாப்பு இருக்கு. இந்திய செத்து போயிட்டானா அவன் பொண்டாட்டி கல்யாணமே பண்ண மாட்டான், பாதுகாப்பே இல்ல. அவன் குழந்தை குட்டியை நீ நானுமா காப்பாத்த முடியும்? இது ஒண்ணு இருக்கோ? பரவாயில்ல, சின்ன மூளையா இருந்தாலும் நல்லா வேலை செய்யுது. இது இந்தியா பிரெயின், கொஞ்சம் நல்லா தான் வேலை செய்யும். அப்படியா? என்ன இப்படி தலைதறிக்க ஓடி? என்ன மலேஸ்வரி? ஆத்தருங்க. எதுக்கு? என்ன மலேஸ்வரி? நானும் சொல்லுங்களேன். பாத்துருங்க. ஐயோ, என்ன விஷயம்? விலைவாசி குறைஞ்சு போச்சா? சும்மாருங்க. இல்லையா? சும்மா இருங்க மாமா, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. செல்வி அக்கா உண்டே இருக்கு. என்னங்கடா இது? கத்திரிக்காய் முளைச்சா கடத்தருக்கு வந்துதான் தீரணும், கல்யாணமான பொண்ணு கர்ப்பமாய் தான் தீரணும். இது இயற்கை நியதி. இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே. இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் சந்தோஷப்படுறதுனாலதான் இந்தியாவுல ஜனத்தொகை பெருகிட்டே போகுது. செல்வி, செல்வி, என்கிட்ட நீ சொல்லவே இல்ல பாத்தியா? என் குழந்தை வயிற்றுல வளருதுன்னு மல்லீஸ்வரி சொன்னப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இந்த பாரு, இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேலைக்கு நல்லா சாப்பிடணும். அப்புறம் நம்ம குழந்தை எப்படி தெரியுமா இருக்கணும்? செல்வி, செல்வி, நம்ம குழந்தைய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும். உனக்கு தான் அதெல்லாம் தெரியும்ல, எனக்கு என்ன தெரியும்? நம்ம குழந்தை என்ன மாதிரி முட்டாளா இருக்க கூடாது, உன்ன மாதிரி அறிவாளியா இருக்கணும். என்ன மாதிரி கருப்பா இருக்க கூடாது, உன்ன மாதிரி சிறப்பா இருக்கணும். நான் இன்னைக்கே சந்தைக்கு போய் 50 பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தை நல்லா வளர்றதுக்கு சாத்துக்குடி சாப்பிடணும், குழந்தை சிகப்பா இருக்கிறதுக்கு ஆப்பிள் சாப்பிடணும், குழந்தை கண்ணு பளபளன்னு இருக்கிறதுக்கு திராட்சை சாப்பிடணும், குழந்தை பல்லு அழகா வளர்றதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடணும். எனக்கு எந்த பழமும் வேண்டாம். வேற என்ன பழம் வேணும் சொல்லு? பப்பாளி பழம் தான் வேணும். பப்பாளி பழம் சாப்பிட்டா குழந்தை குண்டா பிறக்குமா? இல்ல, குழந்தையே பிறக்காது. படிக்காதவரோட குழந்தை என் வயித்துல வளர என் மனசு ஒத்துக்கல. எந்த நிமிஷமும் நான் இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.